ராவணனால் எய்யப்பட்ட தாமதப் படையை ராமன் தனது கணைகளினால் தடுத்து இதுகாரும் வானரப் படைகளை செயல் ஆற்ற முடியாமல் தடுத்திருந்த ராவணனது அந்த தாமதப் படையினது ஆற்றலை கண்ணுதல் கடவுளாகிய சிவபிரானிடமிருந்து பெற்ற பாசுபதம் என்கின்ற அம்பினை கொண்டு, பாசுபதம் என்கின்ற அஸ்திரத்தை கொண்டு அந்த ராவணன் எய்த தாமதப் படையை ராமன் நீக்கினான். இதன் பிறகு ராமனுக்கும் ராவணனுக்கும் நேரடியான போரானது தொடங்க இருக்கின்றது. ராவணன் ஆசுர படையையும் ராமன் அக்னி படையையும் ஒருவர் மீது ஒருவர் எய்து கொள்வதற்கு முன் வருகிறார்கள். அதுதான் இன்றைய பாடலினது தொடக்கம். விரிந்த தன் படை மெய் கண்ட பொய் என வீய எரிந்த கண்ணீனன் எயிற்றிடை மடித்த வாயினன் தன் தெரிந்த வெங்கனை கங்க வெஞ்சிறை அன்ன திறத்த அறிந்தமன் திருமேனி மேல் அழுத்தி நின்று ஆர்த்தான். விரிந்த பறந்து சென்று ராவணனால் எய்யப்பட்ட அந்த தாமதப்படை வெகு விரைவாக பெரிய அளவிலே போர்க்களத்தினை தாமதப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட தன் படை தனது தாமதப்படுத்தக்கூடிய அஸ்திரம் மெய் கண்ட பொய்யென உண்மையை கண்ட பொய்யினை போல வீய, உண்மைக்கு முன் பொய்யானது தோற்பது போல ராமனது கணைக்கு முன் ராவணனது கணை தோற்று விழுந்தது. எரிந்த கண்ணீனன், இதை பார்த்தவுடனே ராவணனுக்கு கடுமையான கோபம், கண்களெல்லாம் தீயினை கக்கின. எயிற்றிடை மடித்த வாயினன், பல்லை இறுக கடித்து கொண்டான். எயிறுகள் எல்லாம் அழுந்தக்கூடிய அளவில் தன்னால் எய்யப்பட்ட இந்த அம்பானது பயனற்று போயிற்றே, அதை ராமன் தடுத்து விட்டானே என்று கடுமையான கோபத்தோடு பற்களை கடித்து கொண்டான். கங்க வெம்சிறை அன்ன பருந்தின் கொடும் சிறகு போன்று திறத்த வன்மை மிகுந்த தெரிந்த வெங்கனை தேர்ந்தெடுத்த கொடிய அம்புகளை அறிந்தமன் பகைவரை அடக்கும் ராமபிரான் மீது திருமேனி மேல் அழுத்தி திருவுடல் மீது பாய்ச்சி நின்று ஆர்த்தான். ராவணன் ஆரவாரம் செய்தான். தன்னுடைய தாமத கணையை ராமன் தடுத்ததினால் கோபம் கொண்ட ராவணன் சில தேர்ந்த அம்புகளை எடுத்து ராமன் மீது செலுத்தி அது ராமனை அவனது உடலை சென்று தைக்கக்கூடிய அளவினுக்கு எய்ய, அந்த அம்பு அவ்வாறே ராமனது உடம்பை சென்று தைத்தவுடனே ராவணன் ஆரவாரம் செய்தான். ஆர்த்து வெஞ்சினத்து ஆசுர படைக்கலம் அமரர் வார்த்தை உண்டது, இன் உயிர்களால் மரளி தன் வயிற்றை தூர்த்தது, இந்திரன் துணுக்குறு தொழிலது தொடுத்து தீர்த்தன் மேல் செல துறந்தனன் உலகு எல்லாம் தெரிய. இப்ப ராமனை சில அம்புகளால் தாக்கிய உடனே ராவணன் என்ன செய்தான்? மிகச்சிறிய ஆற்றல் மிகுந்த அத்திரத்தை எடுக்க ஆரம்பித்தான். அதுதான் ஆசுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரம். ராவணன் ஆரவாரம் செய்த ராவணன் அமரர் வார்த்தை உண்டது, வானவர்களை அதாவது தேவர்களை வென்றதும் தேவர்களால் அச்சத்தோடு புகழப்படுவதுமாகிய இன் உயிர்களால், இந்த உலகின் கண் உள்ள உயிர்களால் மரளி தன் வயிற்றை தூர்த்தது, யமன் வயிற்றை நிறைப்பது. இந்த ஆசுரப்படை எய்தால் லட்சக்கணக்கான பேர் இறந்து போவார்கள். அது யமனது வயிற்றை நிறைக்குமா? அந்த அளவிற்கு யமனே விரும்பி உண்ணக்கூடிய அளவினுக்கு மிகுதியான மரணத்தை தரத்தக்க ஆற்றல் வாய்ந்த அந்த அஸ்திரம். இந்திரன் துணுக்குறு தொழிலது
தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் இந்த அஸ்திரத்தை கண்டு அஞ்சுவான். வெஞ்சினத்து ஆசுர படைக்கலம் கொடுமையான தன்மையை உடைய ஆசுரம் என்கின்ற அம்பினை உலகு எல்லாம் தெரிய அனைவரும் காண தீர்த்தன் மேல் வர துறந்தான். புனிதனாகிய ராமன் மீது எய்தற்காக அதற்குரிய மந்திரங்களை செபித்து ராமன் மீது எய்தான். அந்த அஸ்திரம் ராமனை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது. நுங்குகின்றது இவ்வுலகை ஓர் நொடி வரை என்ன எங்கும் நின்று நின்று அலமரும் அமரர் கண்டு இறைப்ப மங்குல்வல் உருவ மேற்றின் மேல் எரி மடுத்தென்ன அங்கி தன் நெடும்படை தொடுத்து ராகவன் அறுத்தான். எப்படி? இவ்வுலகை, இந்த உலகினை ஓர் நொடி வரை, ஒரு நொடி பொழுதில் நுங்குகின்றது, விழுங்கக்கூடிய அளவிலே என்ன என்று எண்ணக்கூடியதாக அந்த ஆசுரப்படை ராமனை நோக்கி வருகிறது. அது நினைத்தால் உலகையே விழுங்கிவிடும். அப்படிப்பட்டதொரு ஆற்றல் உடையது. எங்கும் நின்று நின்று எல்லா இடங்களிலும் கூட்டம் கூட்டமாக வானவெளியிலே தேவர்கள் நின்று அலமரும் அமரர் மனம் கலங்கின தேவர்கள். இனி என்ன ஆகுமோ, இந்த ஆசுரப்படை எவ்வளவு பெரிய அழிவை தருமோ என்று கலங்கிய நிலையில என்ன செய்கிறார்களா? கண்டு இறைப்ப, இந்த அம்பினது வேகத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் அஞ்சி குரல் எழுப்பினார்களாம். ஐயோ, இனி என்ன ஆகும்னு வானவெளியில நின்று தேவர்கள் அலறுகிறார்கள். அந்த நேரத்துல மங்குல் வல் உருவமேற்றின் மேல் மேகங்களின் உள்ள ஆற்றல் மிகுந்த இடியின் மீது தோன்றக்கூடிய எரி மடுத்தென்ன நெருப்பு சுவாலையோடு கூடிய மின்னலை போன்ற அம்பினை ராமன் எடுத்தான். எரி மடுத்தென்ன நெருப்பு பற்றி கொண்டது போல அங்கி தன் நெடும்படை எடுத்து அக்னி என்கின்ற அஸ்திரத்தை எடுத்து ராகவன் அறுத்தான். ராமபிரான் ராவணனால் எய்யப்பட்ட ஆசுரம் என்ற கணையை அழித்தான். இந்த அக்னி அஸ்திரத்திற்கு அவ்வளவு தகுதி உண்டு. அதனாலதான் அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகள்னு ஏவுகணைகளை பற்றின ஆய்வுகளுக்கு பிறகு உருவாக்கின பல ஏவுகணைகள் தோன்றிய விதத்தை அவர் மிக அழகான ஒரு கட்டுரையாக எழுதி நூலாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்த பெயர் அக்னி சிறகுகள். இந்த அக்னி ஆஸ்திரம் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. ராவணனால் எய்யப்பட்ட ஆசுர படையையும் யமனுக்கு உரியதாகிய அந்த படையை ராமனால் எய்யப்பட்ட அக்னி என்கின்ற அஸ்திரம் அழித்தது. முன்பே சொல்லி இருக்கேன், ஒரு அஸ்திரம் என்பது அதற்கென்ற தனித்தன்மை என்பது ஒன்று உண்டு என்றாலும் அது எந்த முயற்சியின் மீது பெறப்பட்டது என்பதற்காக அதனது ஆற்றல் கூடும் குறையும். ஞாபகம் வச்சு. அதனால எல்லா அக்னி அஸ்திரமும் ஒரு போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெடிப்பதெல்லாம் வெடினா ஒவ்வொரு வெடிக்கும் தனித்தன்மை வச்சிருக்கோம் இல்லையா? அது போலதான் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் ஒரு தன்மைத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு அஸ்திரத்திலும் தகுதி இருக்கிறது. அக்னி அஸ்திரத்துல பல தகுதிகள் இருக்கு. அதனால ராமனிடம் இருந்த அக்னி அஸ்திரம் ராவணனால் எய்யப்பட்ட ஆசுரம் என்கின்ற அஸ்திரத்தையே வெல்லக்கூடிய அக்னி அஸ்திரம். அதனாலதான் எந்த ஒரு ஆயுதமும் அது கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றலும் அதை எப்பொழுது எதன் முன்னே எய்யப்பட வேண்டும் என்ற தெளிவும் வீரனை சார்ந்தது. மகாபாரதத்துல கடைசியில ஒரு செய்தி வரும். துரியோதனன் வேண்ட அபாண்டவ அஸ்திரத்தை எய்ததன் பின் அந்த அபாண்டவ அஸ்திரம் உத்தரையின் கருவில் இருந்த சிசுவையும் அழித்து விட, அதனால சினம் கொண்டு அர்ஜுனன்
அஸ்வத்தாமனை தாக்க முற்பட, அப்ப அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை விடுகிறான். அவனுக்கு எதிராக அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விட்டு விடுகிறான். இதை பார்த்த கண்ணன் கடுமையாக அர்ஜுனனை கடிந்து கொண்டான். என்ன செய்கிறாய் நீ? அவன் அவ்வாறு எய்த அஸ்திரத்தினை காட்டிலும் ஆற்றல் வாய்ந்த உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எய்கிறாயே, இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று மோதி அழிவினை ஏற்படுத்தினால் உலகத்துல ஒரு உயிர் கூட மிஞ்சாது. போர் தேவைதான், ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையையே முற்றிலுமாக அழிக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு போரும் இருக்கக்கூடாது. ஆகவே உன்னுடைய அஸ்திரத்தை மீண்டும் பெருன்னு ஆணையிடுவோம். வேறு வழியில்லாமல் அர்ஜுனன் கண்ணனினுடைய வேண்டுகோளுக்கு அல்லது ஆணைக்கு இணங்கி தான் எய்த அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறுவான். அதே போல அஸ்வத்தாமனிடம் கண்ணன் அச்சுறுத்துவான், அவன் அந்த அஸ்திரத்தை பெறுவான். அதுலதான் தெரிகிறது ஒரு அஸ்திரம் என்பது பல படிநிலைகளுக்கு உண்டான ஆற்றலை பெற்றிருக்கிறது. ராமன் கையில இருந்த பிரம்மாஸ்திரம் எல்லா உலகையும் அழிக்க வல்லது. அதனால இந்த அஸ்திரங்களை பற்றின செய்திகள் நமக்கு முறையாக தொகுத்து தரப்படல. இது போன்றதாகிய ஆயுதங்கள் இயற்கையையே அடிமைப்படுத்தி இயற்கை ஆற்றலை பயன்படுத்தி அஸ்திரங்களை உருவாக்க முடியும்னு நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லுகின்றன. ஏனென்றால் இயற்கையின் ஆற்றலை மிஞ்சினது வேற எதுவும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில அமெரிக்க நாடுகள்ல இருக்கக்கூடியது போல டொர்னாடோ புயல் மாதிரி ஒரு புயல் உருவாயிட்டது. ஊரே அரண்டு விட்டது அதை பார்த்து. ஏனென்றால் பேரழிவினை தரத்தக்கதோர் புயல். இதெல்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்ப நம்முடைய செயற்கையான ஆற்றல் எத்தகையதாக இருந்தாலும் இயற்கையின் ஆற்றலுக்கு முன்பு நம்முடைய செயற்கையான அறிவோ ஆற்றலோ பயன் தராது. அதனாலதான் பழைய காலத்துல முனிவர்கள் எல்லாம் இயற்கையின் ஆற்றலை அஸ்திரங்களாக கையாண்டார்கள். வருண அஸ்திரம், வாயு அஸ்திரம், அக்னி என்ற பெயரில் ஏன் அவர்கள் கையாண்டார்கள்னா இயற்கையின் அது ஆற்றல் வலுவானது. அதனை நாம் முறையாக பயன்படுத்தினால் போதுமானது. இப்போ நமக்கெல்லாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு உலோக தகடை வெட்ட வேண்டும்னாக்க அதை ஏதாயிலும் ஒரு எரிவாயுல கொடுத்துதான் வெட்ட முடியும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்பம் என்ன செய்கிறது என்றால் மிக உயர் அழுத்தத்தினை கொண்டுள்ள நீரை ஒரு குறிப்பிட்ட நாசில்னு சொல்லக்கூடிய துவாரத்தின் வழி வெளியே கொண்டு வந்து அதனை கொண்டு எவ்வளவு பெரிய கனமான உலோக துண்டுகளையும் வெட்டுகிறது. நீரினது அழுத்தமும் ஆற்றலும் அத்தகையது. அதனால இயற்கையினுடைய ஆற்றலை நாம் ஒருவாறாக புரிந்து கொண்டு பயன்படுத்துகிறோமே ஒழிய அந்த இயற்கையை முழுமையுமாக நாம் உணர்ந்திருக்கிறோமான உணரல, இன்று வரைக்கும் உணரல. ஏன் அவ்வாறு நிகழ்கிறது தெரியாது. இயற்கை இன்னமும் நமக்கு ஒரு வினோதம்தான், இன்னமும் நமக்கு ஒரு ஆச்சரியம்தான், ஒரு அபாயம்தான், ஆபத்து தான், தவிர்க்க முடியாது. அதனால எப்படி ஒரே அஸ்திரம் இருவேறு நபர்களிடம் வேறுபட்ட விளைவை தருகிறதுனா அந்த அஸ்திரத்தை அவர்கள் முயன்று பெற்ற முறை. அதனாலதான் இந்த ராவணனால் எய்யப்பட்ட ஆசுர படைக்கலத்தை ராமனால் எய்யப்பட்ட அக்னி படை அழித்தது. இது ராவணனுக்கு மேலும் கோபத்தை உண்டு பண்ணியது. கூற்று கோடினும் கோடல
கடலெல்லாம் குடிப்ப நீற்று குப்பையின் மேருவை நூறுவ நெடிய காற்று பின் செல்வன உலகியலாம் கடப்ப 100 கோடி அம்பு எய்தனன் ராவணன் நொடியில். தன்னுடைய ஆசுரம் என்கின்ற படைக்கலமானது ராமனால் அழிக்கப்பட்டவுடனே ராவணன் சட்டென என்ன செய்தானா, 100 கோடினும் யமன் தவற விட்டாலும் கோடல தாம் குறிப்பு தப்பாதது. யமன் கூட ஏமாந்து உயிரெடுக்க தவறிடுவான். ராவணனால் எய்யப்பட்ட அம்புகள் இலக்கினை நோக்கி மிகச் சரியாக பாய்ந்து உயிரினை எடுக்குமா. யமனே கூட தவறலாம், ராவணன் அம்பு தவறாதான். அப்படிப்பட்ட ராவணன் கடலெல்லாம் குடிப்ப கடல் நீரை முழுவதுமாய் வற்றச் செய்யக்கூடிய அளவில் உள்ள அம்பு மேருவை மகா மேருமலையை நீற்று குப்பையின் நூறுவ பொடி பொடியாக உதிரச் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அம்புகளை நெடிய காற்று பெரும் புயல் காற்று பின் செல்வன தம் பின் வரும்படி முன் செல்பவை. இவன் எய்யக்கூடிய அடுத்த அம்பு மேருமலையை பொடி பொடியாக்கும், கடலை வரச் செய்யும், வற்றச் செய்துவிடும். அதோடு தன் பின்னே பல பெரும் புயல் காற்றை தொடர்ந்து வரச் செய்யும். புயல் காற்றுகளை காட்டிலும் வேகமானது. உலகையெல்லாம் கடப்ப எல்லா உலகங்களையும் கடந்து சென்று எங்கு எதிரி இருக்கிறானோ அந்த இடத்துல போய் இந்த அம்புகள் பாயும். அப்படிப்பட்ட 100 கோடி அம்பு, பல கோடி அம்புகளை நொடியில் ராவணன் எய்தான். ராமன் மீதும் அவனது வானர படை மீதும் எப்பொழுது தன்னுடைய ஆசுரப்படை தோற்றதோ சற்றளவும் சிந்தியாமல் 100 கணக்கில் கோடிக்கணக்கில் அம்புகளை உடனாக எய்தான் ராவணன். என்ன கை கடுப்போ என்பர் சிலர், சிலர் இவையும் அன்ன மாயமே அம்பு அல என்பர். அவ் அம்புக்கு இன்னம் உண்டு கொள் இடம் என்பர் சிலர், சிலர் இகல் போர் முன்னம் இத்தனை முயன்றிலனாம் என்பர் முனை. ராவணனது இந்த யுத்தம் செய்யக்கூடிய முறையை பார்த்து பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களும் தேவர்களும் என்ன சொல்லிக் கொண்டார்களாம், முனைவர் வீரர்களில் சிலர் என்னை கை கடுப்போ, இது என்ன கை வேகம், ராவணனது வேகம் அப்படி. தான் முன்பு எய்த அம்பு பயனற்று கீழே விழுவதை காண காண படுவிரைவாக 100 கோடிக்கணக்கான அம்புகளை எய்தானாம் என வியப்பர். சிலர் வேறு சிலர் இவையும் அன்ன மாயமே, இவ்வம்புகளும் ராவணனது மாயத்தால் எதிரிகளின் மீது தாக்குகின்றனவா. அம்பல இது இவைகள் அம்பு அல என்பர் சிலர், மற்றும் சிலர் அவ்வம்புக்கு இவ்வம்புகளுக்கு இன்னும் உண்டுகொள் இடம், இன்னமும் வேண்டிய இடம் உண்டோ, எல்லா இடங்களிலும் இந்த அம்பு சென்று நிறைந்து விடுகிறது என்று அதிசயித்தார்கள். இன்னும் சிலர் முன் எப்போதும் இத்தனை இகல் போர், இந்த அளவு மாறுபாடுற்ற போரை முயன்றிலனாம் ராவணன் முயன்று இயற்றியதில்லை என சொன்னார்கள். ராவணன் இவ்வளவு மெனக்கட்டது கிடையாது எந்த போர்க்களத்தில். ராமனை எதிர்த்து ராவணன் இந்த அளவினுக்கு போர்க்களத்துல மெனக்கெடுதலை செய்கிறான்னா இப்ப ராமன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கும். எத்தகைய அம்புகளை எய்தாலும் ராமனையும் ராமனை சார்ந்தவர்களையும் ஒன்றும் செய்ய முடியல. இது ராவணனுக்கே புதிய நிலை. ஏனென்றால் அவனுடைய அம்புகள் எதிரிகளை எவ்வாறு தாக்கும், எவ்வகையில் எல்லாம் அழிக்கும்னு அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ராவணன் தான் எய்யக்கூடிய அம்புகள் ஏதொன்றும் ராமன் அருகேயே செல்ல முடியாமல் ராமன் அதை தடுத்து விடுகிறான். அதுவே இவனுக்கு ஆச்சரியம், அதோடு கோபம். ஆகவே மறை முதல் தனி நாயகன் வானினை மறைத்த சிறையுடை கொடுஞ்சரம் எல்லாம் இமைப்பு ஒன்றில் திரிய பொறைசிகை பெரும் தலை நின்றும் புங்கத்தின் அளவும் பிறைமுக தடம் கடும் கொடுஞ்சரம் கொண்டு பிளந்தான். இந்த 100 கோடிக்கணக்கான அம்புகள், 100 கோடி அம்புகள் அப்படியே அந்த போர்க்களத்தை மூடி நிற்க
ராமன் என்ன செய்தானா, மறை முதல் தனி நாயக்கன், வேத முதல்வனும் சிறப்புடையவனுமாகிய ராமன் வானினை மறைத்த ஆகாயத்தையே மூடின ராவணனது அம்புகளை சிறை உடை கொடுஞ்சரம் இறகுடன் கூடிய தீய அம்புகள் அப்படியே வானவெளியையே மூடியிருந்ததாம். எல்லா அம்புகளையும் இமைப்பு ஒன்றில் நொடி பொழுதில் திரிய உருக்குலையுமாறு பிறைமுக கடு வெஞ்சரம் பிறை சந்திரனை போன்று முன்பகுதியை கொண்டுள்ள ஒரு கொடிய அம்பினை அது போன்றதாகிய சிலவாகிய அம்புகளை கொண்டு பொறை சிகை பாரமான உச்சியை உடைய பெருந்தலை நின்றும் பெரிய தலை முதலாக புங்கத்தின் அளவும் நுனி வரையும் பிளந்தான், பிளக்கும்படி செய்து அந்த அம்புகளை ஒவ்வொன்றும் தலையிலிருந்து அதனுடைய எஞ்சிய பகுதி வரைக்கும் இரண்டாக பிளக்கின்றபடியாக சிலவாகிய அம்புகளை எய்தான். எப்படி அவன் எய்த சிலவாகிய அம்புகள் ராவணனால் எய்யப்பட்ட 100 கோடி கணக்கான அம்புகளை எல்லாம் பிளந்தது. இந்த அடுத்த நிலையில ராவணனுக்கு ஒன்றும் கோபம். எதை செய்தாலும் ராமன் அதை தடுத்து விடுகிறான். இந்த அன்றைக்கு அவர்கள் போர்க்களத்துல என்ன ஒரு முறையை பின்பற்றினார்கள்னா, இப்ப ராவணன் ஏதாகிலும் ஒரு மந்திரத்தின் அது துணை கொண்டு ஒரு அத்திரத்தை விடுகிறான் வைத்துக்கொள்ளும், பிரம்மாஸ்திரம்னே வைத்துக்கொள்ளும். அந்த பிரம்மாஸ்திரத்தினுக்கு எதிராக ராமனும் ஏதாகிலும் ஒரு வலுவான அஸ்திரத்தை எய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்தான் என்றால், தடுக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் ராமனிடம் வந்து சேர்ந்து ராவணனை விட்டு விலகிடும். ஏனென்றால் தன்னை வைத்து ஆதரிப்பதில் ராவணன் உயர்ந்தவனாக இருந்தால் அவன் ஜபித்து விட்ட பொழுது ராமனது அம்பு தன்னை செயல் அற்றதாக மாற்றிவிட்டதினால் இனி நமக்கு தலைவன் ராமன் என்ன அந்த அத்திரங்கள் எல்லாம் ராமன் கிட்ட போய் நின்றுடும். இப்ப ராவணனுக்கு அந்த இடத்துல அந்த அத்திரம் செயல்படவில்லை என்பது ஒன்று, அதனை தொடர்ந்து அந்த அம்பு ராமனுக்கு அடிமையாகிவிடும். அப்போ இவனுக்கு இரு வகையில இழப்பு. மூன்றாவது இழப்பு, இந்த காட்சியை எல்லோரும் பார்த்து ஏளனம் செய்வது. ராவணனுக்கு மிகப்பெரிய கோபமே அதனாலதான். வெல்லுதலோ தோற்றலோ போர்க்கள நியதிகள்ல சாதாரணம். இது எல்லா காலத்தும் ஒருவனே வென்று கொண்டிருத்தல் முடியாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ வெல்லுதலும் தோற்றலும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்மால் எய்யப்படக்கூடிய எல்லா அஸ்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேயே தடுக்கப்பட்டு விடுகிறது என்ற செய்தி ராவணனுக்கு கண்முன்னாக காட்டப்பட்டதன் பிறகுதான் அவனுக்கு ராமன் பேர்ல கவலையும் அச்சமும் வந்து, இந்த ஆயுதங்கள் எல்லாம் ராமன் மீது எந்த ஒரு துன்பத்தையும் தராமல், ராமனை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்கிறது. இது நாள் வரை தன்னுடைய அம்புகள் எல்லாம் தான் எதிரிகள் என்று யாரையெல்லாம் கருதினானோ அவர்களின் மீது செலுத்தி அவர்களை செயலற்றவர்கள் ஆக்கி தனக்கு அடிமையாக்கி கொண்டவன் ராமன். ஆனால் ராமன் மீது இந்த அம்புகள் எந்த ஒன்றையும் செய்யல. இதனால அவனுக்கு ரொம்ப கோபம். அதனால என்ன செய்தான், இறுதியில அவன் எய்த அம்புகளை ராமன் இரண்டாக பிளந்து போட்டு விட்டான். இதனால கோபமுற்ற ராவணன் என்ன செய்தான், அயன் படைத்த பேர் அண்டத்தின் அருந்தவம் ஆற்றி பயன் படைத்தவர் யாரினும் படைத்தவன் பல் போர் வியன் படைக்கலம் தொடுப்பென் நான் இனி என விரைந்தான் மயன் படைக்கலம் துறந்தனன் தயரதன் மகன் மேல். அயன் படைத்த, அயன்னா பிரம்மன், பிரம்மனால் படைக்கப்பட்ட பேரண்டத்தின் வானவெளியில் இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களிலும் அருந்தவம் மாற்றி கடிய பல தவங்களை செய்து பயன் படைத்தவர் யாரினும் நன்மை பெற்றவர்கள் எவரை காட்டிலும்
படைத்தனன் சிறப்பு பெற்றவனாகிய ராவணன் என்ன செய்தான்? இந்த ஆயுதமும் அவனுக்கு பயனளிக்காமல் போனதினால ராவணன் நான் இனி நான் பல்போர் வியன் படைக்கலம் பல்வகை போர் விந்தைகளும் செய்யும் புதிய அம்புகளை தொடுக்கப் போகிறேன் என்று எண்ணி தயரதன் மகன் மேல் தசரதனது மகனாகிய ராமன் மீது மயன் படைக்கலம் துறந்தனன் மயன் அம்பை ஏவினான். மயன் யாரு? தேவலோக விஸ்வகர்மா. அந்த காலத்துல புராணங்கள் எடுத்து தெளிவாக சொல்லுகின்றன, ஒவ்வொரு தேவர்களும் தங்களினது ஆற்றல்களை பொதிந்து வைத்துள்ள ஒரு படைக்கருவியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த அத்திரங்கள் எல்லாம் தேவர்கள் பெயர்ல இருக்கு. அதனால இந்த ராவணன் என்ன செய்தான்? மயனது படைக்கலம், மயன் தனக்கு என்று வைத்து கொண்டு இருக்கக்கூடிய படைக்கலம் அவனை நோக்கி தவம் செய்தால் அந்த படைக்கலனின் ஆற்றலை நாம் பயன்படுத்தி கொடுப்பதற்கு கொடுப்போம். எல்லா அஸ்திரமும் அந்தந்த அதிதேவதைகளுக்கு உரியன. அதை நாம பாரோ பண்றோம், அவ்வளவுதான். கொஞ்சம் காலம் அதை வாங்கி நான் எதிரிகள் எல்லாம் மிரட்டிட்டு தரேன்னு சொல்றது. அதனால இந்த மயனினுடைய படைக்கலம், மயன் யாரு? ராவணனை பொறுத்த மட்டில் மாமனார். ராவணனை பொறுத்த மட்டில் மாமனார். மயனது மகளாக இருந்தவள் தான் மண்டோதரி. அதனால ராவணன் என்ன செய்தான்? விட்டனன் வீடு படைக்கலம் வேரோடும் உலகை சுட்டனன் என துணுக்கமுற்று அமரரும் சுருண்டார் கெட்டனம் என வானர தலைவரும் கிழிந்தார் சிட்டர்தம் தனித்தேவனும் அதன் நிலை தெரிந்தான். மயனது அத்திரம் வரக்கூடிய வேகத்தை பார்த்த உடனே தேவர்கள் அஞ்சினார்களாம். எப்படி? விட்டனன் ராவணன் மயனது படையை ஏவ விடு படைக்கலம் அவனால் ஏவி விடப்பட்ட அம்பு வேரோடும் உலகை சுட்டனன் உலகத்தை வேரோடும் சுட்டு அழித்தான் என்று அமரரும் தேவர்களும் துணுக்கமுற்று அச்சம் கொண்டு சுருண்டார் உள் ஒடுங்கினார்கள். வானர தலைவரும் குரங்கு படை தலைவர்களும் கெட்டனம் இனி நாம் அழிந்தோம் என கிழிந்தார் என சிதறி கலைந்து ஓடினார்கள். சிட்டர்தம் நல்லோர்தம், சிட்டர்னா நல்லவர்கள், தனித்தேவனும் ஒப்பற்ற தலைவனாகிய ராமனும் அதன் நிலை தெரிந்தான். அம்பினது தன்மையை உணர்ந்து கொண்டான். மயனினது அத்திரம் எப்படி செயல்பட போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அதனது ஆற்றலை குறைப்பது போல் இவன் ஒரு புதிய கணையை எடுத்தான். இவன் எடுத்த கணைக்கு பேரு கந்தர்வாஸ்திரம்னு பேர். பாந்தள் பல்தலை பரப்பு அகன் புவியிடை பயிலும் மாந்தர்க்கு இல்லையால் வாழ்வு என வருகின்ற அதனை காந்தர்ப்பம் எனும் கடும் கொடும் கனையினால் கடந்தான் ஏந்தல் பல்மணி எருள் வலி திரள் புயத்து ராமன். பாந்தள் பல் தலைப்பு பரப்ப ஆதிசேடனுடைய எண்ணற்ற தலைகள் மேல் பறந்துள்ளன அகன் புவியிடை பயிலும் அந்த ஆதிசேடன் தலையில் இருக்கக்கூடிய இந்த பூமியின் மீது வாழக்கூடிய மாந்தர்க்கு வாழ்வு இல்லை, மனிதர்களுக்கு உயிர் வாழ்வு இல்லை. ஏன்னா இந்த மயனுடைய அத்திரத்தை முறையாக தடுக்கலைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் இந்த மயன் அஸ்திரம் அழித்து விடும் என்ற அச்சத்தினால வருகின்ற அதனை அவ்வாறு வரக்கூடிய அந்த அம்பை ஏந்தல் உயர்ந்தனவும் பல்மணி பலவகை மணிகள் புண்டனவுமாகிய ஏருள் வலி மிக்க வலிமை உடையன ஆகிய திரண்ட புயத்து தோள்களை உடைய ராமபிரான் காந்தர்ப்பம் எனும் கந்தர்வம் என்று பெயரை உடைய கடும் கொடும் கனையினால் வலிய கொடிய அம்பினால்
கடந்தான், வெற்றி கொண்டான். இந்த அம்பினையும் சேர்த்து அழித்தான். இந்த இத பார்த்த உடனே ராவணனுக்கு ரொம்ப வருத்தம். ஏனென்றால் இப்படிப்பட்ட பெரிய அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அவன் முயன்றதே கிடையாது. என்ன காரணம்? அவனினுடைய ஆணையை சிறமேற்கொண்டு எந்த விதமான போர்க்களத்தையும் நேரில் சென்று சந்திக்கக்கூடிய அளவில் அவனுடைய மூலபல சைன்யம் இருந்தது. நல்ல பெரும் படைத்தலைவர்கள் இருந்தார்கள். நல்ல ராவணனோடு நெருங்கிய உறவு தொடர்பை கொண்டிருந்த மகனும் இருந்தும் ராவணன் தோற்று. என்ன காரணம்? அந்த ராவணனிடம் அறம் இல்லை. பல இடங்கள்ல ராவணனை வர்ணிக்கின்ற பொழுது அறத்து வழி நாயக்கன் என்று சொன்னாலும் அறம் இல்லை. அதுதான் இந்த அழகு. அடுத்து இந்த இவன் மயனினுடைய அஸ்திரம் வந்து கொண்டிருக்க அதை எதிர்க்க பண்டு நான்முகன் படைத்தது, கனகன் இப்பாறை தொண்டு கொண்டது, மது எனும் அவுணன் முன் தொட்டது, உண்டு இங்கு என்வையின் அது துறந்து உயிர் உண்பன் என தண்டு கொண்டு எரிந்தான் ஐந்தொடு ஐந்துடை தலையன். எப்படி? ஏற்கனவே அவன் எய்த அஸ்திரம் காந்தர்வ அஸ்திரம், அது பெரிய அழிவை தரும். அந்த அஸ்திரம் வானர படைகளை அழிக்கும். ஒரு கால் ராமனை அழிக்காமல் போய்விட்டால் என்ன ஆகுது? ஆகவே ராமனுக்குன்னு தனி ஆயுதத்தை எய்தான. எப்படி? தேய நின்றவன் அழிய போகின்றவனாகிய ராவணன் சிலை வலம் காட்டினான், தன் பகைவன் வில்லாண்மையை காட்டுகின்றான். தீரா பேயை தீர்க்க முடியாத பேய்களை போன்ற பயனற்ற அர்த்தம். பல அம்புகளை துறப்பது என் விடுவதினால் பயன் இல்லை. இங்கு இவன் பிழையாமல் இங்கு இப்பகைவன் ராமன் தப்ப முடியாதபடி ஆய தன் பெரும் படையோடும் தனக்கு அமைந்த தனித்தன்மை வாய்ந்த தன்னிடம் உண்டான படைக்கலன்களை தெரிந்தெடுத்து அடுகளத்து அவிய போர்க்களத்தில் எதிரிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தினால் மாயையின் படை தொடுப்பேன், மாயாத்திரத்தை தொடுத்து விடுவேன் என்று ராவணன் மதித்தான் என்று ராவணன் சிந்திக்க ஆரம்பிச்சு. மாயான்றது யார் தெரியுமா? ராவணனது அம்மையே தாய். மிகச்சிறந்த மந்திர தந்திரங்களில் தேர்ந்த அவளை விரும்பி விச்சிரவசம் அணந்து கொண்டான். அந்த அடிப்படையில அந்த மாயா அஸ்திரம் பெரியதோர் ஆற்றல் உடையது. அதை கொண்டு நான் இந்த ராமனது படையை நிர்மூலப்படுத்தி விடுகிறேன் என்று எண்ணி ஒவ்வொரு அஸ்திரத்தையும் நீங்கள் எதிரியின் முன் எய்வதற்கு முன்பு அதை பூரண நிலையில தூய்மையான உள்ளத்தோட புகழ்ந்தால்தான், வணங்கினால்தான் அந்த அஸ்திரம் உங்கள் கைகள்ல வந்து சேரும். அது போல ராவணன் என்ன செய்தான்? பூசனை தொழில் புரிந்து தான் முறையின் போற்றும் ஈசனை தொழுது இருடியும் சந்தமும் எண்ணி ஆசை பத்தினும் அந்தர பரப்பினும் அடங்கா வீசினன் செல வில் இடை தொடை கொடு விட்டான். இந்த அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தினானா, பூசனை தொழில் புரிந்து மாயத்திறத்தினுக்கு உரிய பூசை தொழில்களை செய்து. இத நிறைய குறிப்பு நாம பார்த்திருக்கோம். அழிவினை தரத்தக்க ஒரு வேள்வியோ அந்த வேள்வியிலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு ஆற்றலினால் எதிரிகளை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அதனை முறையாக கையாளும் திறம் தெரிந்திருக்க வேண்டும். திறம் தெரியாமல் அந்த அஸ்திரத்தை நாம் பிரயோகித்தோம், பயன்படுத்தினோம் என்றால் அது நமக்கு நேர் எதிரான விளைவை தரும். என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி எல்லா காலத்திற்கும் பொருந்தும்.
நீங்கள் ஒன்றை இன்று துய்க்கிறீர்கள் அல்லது அனுபவிக்கிறீர்கள்னு சொன்னா அதற்கு மூல காரணம் ஏதோ ஒன்று எங்கோ இருக்கிறது. அதை நம்முடைய முன்னோர்கள் அதை விதி என்றெல்லாம் சொன்னார்கள். பௌத்தர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல நாம இந்த இலக்கியத்துல எந்த ஒன்றினுக்கும் ஒரு உரிய இலக்கு இருக்கு, எந்த ஒரு அஸ்திரத்தினுக்கும் ஒரு உரிய இலக்கு இருக்கு அப்படின்னு எல்லோரும் நம்புகிறார். அந்த அடிப்படையில இவன் என்ன செய்தான், பூசனை தொழில் புரிந்து எடுத்துக்கொண்ட அஸ்திரத்தை அதற்கு உண்டான பூஜையினை செய்து மந்திரங்களை ஜபிக்கணும். மந்திரங்களை ஜபித்துதான் ஒரு அஸ்திரத்தையே வாங்க முடியும். அது வாங்கியதன் பிறகு அந்த அஸ்திரம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லணும். அப்பதான் அது தவறாமல் இலக்கு நோக்கி சென்று எதிரிகளை அழிக்கும். ரேண்டமால அம்பை எய்யக்கூடாது. அஸ்திரங்கள்ல இயல்பான அம்புகளும் இருக்கு, தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்களும் இருக்கு. அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அம்புகளை இயக்கணும்னா அது எந்த தெய்வத்தினுக்கு உரிய ஆற்றல் என்று தெரிந்து அந்த தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி வணங்கணும். முன்னிலை பரவலாய் வணங்கணும். அதனால் மனம் மகிழ்ந்த அந்த தெய்வம் அந்த ஆற்றலை தந்துதவும். இது ஒரு மரபு. அதனால பூசனை தொழில் புரிந்து மாயாத்திரத்தை பூஜிக்கும் தொழிலை செய்து தான் முறைமையிற் போற்றும், தான் முறையாக ஒழுங்காக வணங்கக்கூடிய ஈசனை சிவபிரானை தொழுது வழிபாடு செய்து, எப்படி முதல்ல தாய்க்கு வைக்கப்பட்ட பிண்டம் அதை வணங்கின. அதற்கு அடுத்து தான் அன்றாடம் வழிபடுவதற்கு உண்டான சிவனை மனத்தகம் நினைத்து வழிபட்டான். தொழுது இருடியும் சந்தமும் எண்ணி ரிஷிகளையும் சந்தஸையும் நினைத்து. நான் சாம வேதத்துல வல்லவன். ஆகவே வேதங்களையும் வேதங்களுக்கு அங்கமான உபநிடதங்களையும் நினைத்து ஆசை பத்தினும் 10 திசைகளிலும் அந்தர பரப்பினும் வான வெளியிலும் அடங்காது செல எங்கும் செல்லுமாறு வில் இடை தொடை வில்லின் மாயாத்திரமாகிய அம்பினை கொடுவிட்டான் வைத்து வீசினான். ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு அஸ்திரமும் ஒரு அதி தேவதையினால் பெறப்பட்டது. அந்த அஸ்திரத்தினுக்கு உரிய ரிஷிகள் இருக்கிறார்கள். நீங்க ஒன்று கவனிக்கணும், இது சொல்லுதல் கொஞ்சம் நவீன நிர்வாகத்தினை போல்தான் தெய்வலோகமும் இருக்கிறது. இப்ப வானுலகில எல்லாவற்றினுக்கும் மேலானவன் சிவன், சைவர்களினுடைய கோட்பாடு. அவனுக்கு கீழாக நாராயணனும் பிரம்மனும் சில பணிகளை செய்கிறார். இந்த நாராயணன் பிரம்மனுக்கு கீழாக தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன், அந்த தெய்வலோகத்தில் அவனோடு இருக்கக்கூடிய சில பொருள்கள், காமதேனுவோ கற்பக விருட்சமோ, இவை போன்றவைகள் அவைகளின் பங்களிப்பு. அதன் பிறகு இந்த தலைவர்களினுடைய அருள் பெற்ற ஏனைய பிற தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை முன்னிலைப்படுத்தி ஒரு அஸ்திரமாக தயார் செய்து வைத்திருப்பார். அந்த அஸ்திரத்தை யாரேனும் ஒரு போர் வீரன் பெற நினைத்து முயன்று தவம் செய்து பெற்றான் என்றால் அந்த அஸ்திரத்தை பெற்றதினால மட்டும் அந்த அஸ்திரத்தை இயக்க தெரியாது. அந்த அஸ்திரத்திற்கு உண்டான எந்த ரிஷி அதிகாரப்பட்டிருக்கிறார், அந்த ரிஷியின் மீது சங்கல்பம் செய்து கொண்டு அதற்கு அடுத்து சந்தஸ் என்கின்ற அடிப்படையில சாண்ட் பண்ணணும் வேதத்தை.
அப்பொழுதுதான் அந்த அதிதேவதை அதனால் மனது நிறைந்து இறங்கி வருவாள். அவளிடம், நான் உன்னுடைய பெயரில் உண்டான அத்திரத்தை எய்ய போகிறேன், நீ அதனை நல்ல விதமாக செலுத்துவதற்கு உதவுன்னு கேட்டவுடனே அந்த அத்திரத்தினை அந்த அதிதேவதை தான் இலக்கு நோக்கி கொண்டு செலுத்தி பேரழிவினை ஏற்படும். அதனாலதான் ஒவ்வொரு அம்பினுக்கும் ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் ஒரு ரிஷியும் ஒரு சந்தஸ்ன்னா ஒன்றும் இல்லை, அந்த அஸ்திரத்தை இயக்குவதற்கு உண்டான மூல ஆற்றல் மிகுந்த பீஜாட்சரங்கள். இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏவுகணைய எந்த இலக்குல எந்த நாட்டின் மீது சென்று பாய வேண்டும்னு நாம் என்ன பண்ணுவோம், அதனுடைய டெக்னிக்காலிட்டிஸை தெரிஞ்சுட்டு முறையா ப்ரோக்ராம் பண்ணுவோம். பண்ணின ப்ரோக்ராம அந்த இலக்கு நோக்கி அது பாய்கின்ற பொழுது அதன்படி என்ன செய்யணும்னு ப்ரோக்ராமிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நாம ஒரு கணிப்பொறியில அந்த ஆணையை கொடுக்க சொல்லி அதை வெடிக்க வைப்போம். சரியா? அப்ப இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்துல தானாக எதுவும் நடக்கிறது இல்லை. அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையானவற்றை செய்து அந்த செய்த ஆற்றலை முறையாக செயல்படுத்துவதற்கு அந்த ஆற்றலுக்கு உண்டான ரிஷியையும் இந்த ஆற்றலினை பயப்படுத்துவதற்கு உண்டான சந்தஸும் சொல்லிதான் அஸ்திரத்தை பிரயோகிக்கும். இல்லை என்றால் அந்த அஸ்திரம் பயன் தராது. ஞாபகம் வச்சு, அதற்குண்டான மந்திரத்தை அதற்கு உண்டான தகுதியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த அஸ்திரம் தன்னை இயக்கிக் கொள்ளாது. அந்த அஸ்திர முயற்சியில நாம் தோற்றவர்களாகவே கருதப்படும். ஆனால் அஸ்திரத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால இந்த மாயா அஸ்திரத்தை, அதற்குரிய மந்திரத்தை, அதனால் பெறப்படக்கூடிய இறை வழிபாட்டை எல்லாமுமாக செய்து தன்னுடைய வில்லிலே அந்த அம்பினை தொடுத்து எதிரிகள் மாட்டு விரைவாக செலுத்தினான் ராவணன். என்னாச்சு? அது மாயம் பொத்திய வயப்படை விடுதலும் வரல் காயம் எத்தனை உள நெடும் காயங்கள் கதுவ ஆயம் உற்று எழுந்தார் என ஆர்த்தனர் அமரில் தூய கொற்றவர் சுடு சரத்தால் முன்பு துணிந்தவர். மாயம் பொத்திய, தன்னுள் மாயையை நிறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பானது ராமனையும் ராமனை சார்ந்த வானர படை வீரர்களையும் வானரர்களையும் தாக்க செல்லுகிறது. பயப்படை விடுதலும் வெற்றி படையை ராவணன் ஏவ அமரில் முன்பு நடந்த போரில் தூய கொற்றவர் உயர் பண்பினராய் விளங்கிய ராமலக்குவர் சுடு சரத்தான் சுடுகின்ற அம்பினால் முன்னர் துணிந்தார். துண்டாகி விழுந்த அரக்கர்களின் வரம்பில் காயம் எத்தனை உள எண்ணிலாத காயம் பட்டு விழுந்த சடலங்கள் எத்தனை உண்டோ அவை அனைத்தும் நெடுங்காயங்கள் கதுவ உயர்ந்த ஆகாயம் வரை எழும்பிய ஆயமுற்று எழுந்தார் என உயிர் பெற்று எழுந்தது போல மாயம் காட்டி ஆர்த்தனர் ஆரவாரம் செய்தனர். மாயாஸ்திரம் இறந்த அரக்கர்கள் உயிர் பெற்றெழுந்தது போல அப்படிப்பட்டதோர் உற்சாகத்தை பெருமளவிலே காட்டி ராமனை நோக்கி சீறிக்கொண்டு செல்லுகிறது. இந்த அஸ்திரத்தை தடுக்கணும். அப்பதான் வானரர்களை காப்பாற்ற முடியும். ஆகவே ராமன் என்ன செய்தான்? இந்திரர்க்கு ஒரு பகைஞனும் அவர்க்கு இளையோரும் தந்திர பெரும் தலைவரும் தலையோரும் மந்திர சுற்றத்தவர்களும் வரம்பு இல் பிறரும் அந்தரத்தினை மறைத்தனர் மழை உக ஆர்ப்பார். இந்திரர்க்கு ஒரு பகைவனும், இந்திரனுடைய பகைவனாகிய இந்திரஜித்தன்,
அவர்க்கு இளையோரும் அவனுக்கு தம்பியான அதிகாயன் முதலியவர்கள், இவர்கள் எல்லோரையும் போர்க்களத்துல ராமனும் லக்குவனும் அழித்திருக்கிறார்கள். பெரும் தந்திர தலைவரும் பெரிய சேனை தலைவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் தந்திர தலைவரும் பெரிய சேனை தலைவர்களோடு தலையோரும் மேலும் பல தலைமை உடையோரும் மந்திர சுற்றத்தவர்களும் மகோதரன் முதலிய அமைச்சர்களும் வரம்பியில் பிறரும் எண்ணற்ற பிற மக்களும் அந்தரத்தினை மறைத்தனர். ஆகாயம் முழுமையும் மறைத்து கொண்டவர்களாய் மழை உக ஆர்ப்பார். அந்த மழையானது சிதறும்படி இவர்கள் அத்திரங்களை சிதறினர். என்னாயிற்று மாயா அத்திரம்? குடப்பெரும் செவி குன்றமும் மற்றுள குழுவும் படைத்த மூல மாத்தானையும் முதலிய பட்ட விடைத்தது எழுந்தன. யானை தேர்பரி முதல் வெவ்வேறு அடைத்த ஊர்திகள் அனைத்தும் வந்து அவ்வழி அடைத்த. குடப்பெரும் செவி குன்றமும், குடம் போன்று பெரிய செவிகளை உடைய மலை போன்ற கும்பகர்ணனும் மற்றுள்ள குழவும் மற்றுள்ள வீரர்களும் படைத்த மூலமாத்தானையும் ராவணன் முன்பு பெற்றிருந்த மூலபல சைன்யத்தையும் மூலபல படையையும் முதலிய மன்னர்கள் இறந்து போன யானை தேர் பரி முதல் யானைப்படை குதிரை தேர்ப்படைகளை எல்லாம் வெவ்வேறு அடைத்த ஊர்திகள் வெவ்வேறாக நிரம்பிய வாகனங்கள் அனைத்தையும் வந்து எல்லாம் ஒழுங்கே வர அவ்வழி அடைத்தது. அங்கு திரண்டு வந்தன. போர்க்களத்தை விட்டு வெளியே போகாத அளவிற்கு ராமனை நெருக்குதற்கு எல்லா விதமான வானவெளியில் இருந்த கலன்களும் தேர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வர தலைப்பட்டன. இந்த சூழல்ல 1000 பெருவெள்ளம் என்று அறிஞரே அறைந்த காய்ச்சின பெரும் கடற்படை களப்பட்ட எல்லாம் ஈசனில் பெற்ற வரத்தினால் எய்திய என்ன தேசம் முற்றவும் செறிந்தன திசைகளும் திகைப்ப. இவ்வளவு பெரிய படைப்பிரிவு, இவ்வளவு தேர், இவ்வளவு யானை எல்லாம் போர்க்களத்துல வந்து இலங்கையினுடைய எல்லா பாதைகளையும் அடைத்து கொள்ள இப்படிப்பட்டதோர் ஆற்றலை, இப்படிப்பட்டதோர் பிறரால் உதவி செய்யக்கூடிய அளவினுக்கு ராவணன் எத்தகு தவம் செய்திருப்பான் என்று பார்த்தவர்கள் வியந்தார்கள். இயல்பாவே எதிரியிடம் நிறைய ஆயுதம் இருந்து அவனை எதிர்க்கக்கூடிய கதாநாயகனிடம் ஆயுதம் குறைவா இருந்ததுன்னா பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? பாருப்பா, எதிரி எவ்வளவு பெரிய அளவுல நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற் போல ஆயுதங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். ஆனால் ராமனிடம் இது போன்றதாகிய ஆயுதங்கள் இல்லையே. இனி ராமன் என்ன செய்யும்? இதுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். 80களில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்துல கொஞ்சம் கடுமையான நிதி பற்றாக்குறை, உலகளாவிய சந்தை பொருண்மைப்படுத்தல்ல ரொம்ப பின்னடைவு. அந்த நேரத்துல நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை என்ன செய்வது அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பொழுது அப்போ இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதித்துறையினுடைய இணை அமைச்சர், பேரு KR கணேஷ்னு பேர், அந்தமான் நிக்கோபார் ஐலண்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் MP. அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்த உடனே அவர் என்ன செய்தார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் உண்டான கடத்தல்காரர்களை, வெளிநாடுகளிலிருந்து பல பொருள்களை, பல மயக்கம் தரும் சாதனங்களை கடத்தி வரக்கூடியவர்களெல்லாம் கைது பண்ண தொடங்கினர். தினம் செய்தித்தாள் அதுதான். இந்த இடத்துல இந்த கடத்தல்காரன் கைது, அந்த ஊர்ல அந்த கடத்தல்காரன் கைதுன்னு பல பேர்
கைதானார்கள். அப்ப உங்கள் வீடுகள் எல்லாம் அப்பதான் மெல்ல மெல்ல VHS வந்து கொண்டிருந்த காலம், வீடியோ பிளேயர். அப்ப நம்ம நாட்டுல எந்த வீடியோ பிளேயரும் தயாரிக்கப்படலை. அதை பெறுதற்கு நீங்க வெளிநாட்டிலிருந்து யாரேனும் வந்தால் அவர் மூலமாக கடத்தி கொண்டு வரப்பட்டதுதான். அது வீட்டில் வைத்திருந்தால் ஆபத்து. அதற்கு உரிய முறையான அன்றைக்கு லைசன்ஸ் இருந்தது, ரேடியோ லைசன்ஸ். அதெல்லாம் முறைப்படுத்தி கட்டி அதற்கு பிறகு பயன்படுத்தணும். அது ஒரு பெரிய கம்பர்சம் ப்ராசஸ், முடியாதப்போ. அப்ப இந்த கடத்தல்கள் செய்யக்கூடியவர்களை தொடர்ந்து கைதாகி கொண்டே இருந்தார். அப்ப இந்த கடத்தல் வீரர்களிடம், கடத்தல்ல ஈடுபட்டவர்களிடம் இருந்த நவீன தொழில்நுட்ப கருவிகள், நவீன ஆயுதங்கள், நவீன செய்தி தொடர்புக்கு உண்டான கருவிகள் எல்லாமே புத்தம் புதியதாய் புதிய தொழில்நுட்பத்தோடு பொருந்தி இருந்தன. அவைகளை அந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் கைப்பற்றிய நமக்கு அதை பயன்படுத்த தெரியல. நம்முடைய நாட்டில் இருந்த அந்த என்போர்ஸ்மெண்ட் அலுவலர்கள் பலருக்கு அவர்களால் கைப்பற்றப்பட்ட பல நவீன தொழில்நுட்பம் பற்றின அறிமுகமே கிடையாது. எப்படி? இப்ப நிலைமை என்ன? இதான். அதுபோல் ராவணனால் எய்யப்பட்ட அந்த மாயா அஸ்திரம், அது என்ன செய்யும், எப்படிப்பட்டது, அதனை எது கொண்டு எதிர்க்கலாம், ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட தடுமாற்றத்தோடு இருந்த படை வானரப்படை. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவுல இந்த அம்பினை செலுத்தின உடனே என்ன ஆயிற்று? 1000 பெரு வெள்ளம். இல்ல, பாட்டு மாத்திட்டு. சரி, கரெக்ட். யானை தேர் பறி முதலிய படைகள் எல்லாம் அனைத்தும் வந்து அவ்வழி அடைத்த அந்த போர்க்களத்தின் எல்லா திக்குகளிலும் அடைத்து கொண்டன. அந்த நேரத்துல ராமன் என்ன செய்தான்? 1000 பெருவெள்ளம் என்று அறிஞரே அறைந்த காய்ச்சின பெரும் கடற்படை களப்பட்ட எல்லாம் ஈசனின் பெற்ற வரத்தினால் எய்திய என்ன தேசம் முற்றவும் செறிந்தன திசைகளும் திகைப்ப. ராவணன் நினைத்த மாத்திரத்துல இன்னும் மேலும் 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 பல படைகள் வந்து குவிந்தன. எப்படியா? திசைகளும் திகைப்ப, 4 திசையும் உள்ளவர்கள் கண்டு திகைக்கும்படி 1000 பெரு வெள்ளம் என்று. 1000 வெள்ளம், வெள்ளம்ன்றது ஒரு எண்ணினுடைய பேர், எல்லை. அதுல 1000. எப்படி எப்படி இப்போ சொல்றோம் இல்லையா, 1000 கோடி, லட்சம் கோடின்றது போல். அறிஞரே அறைந்த, அறிஞர்களால் கூறப்பட்ட களப்பட்ட, களத்தில் முன்பு இறந்தனவுமான காய்ச்சின பெரும் கடற்படையெல்லாம், கடும் சினம் மிக்க விரிந்த கடல் போன்ற படைகள் அனைத்தும் ஈசனில் பெற்ற வரத்தினால், சிவபிரானிடம் இருந்து தவம் செய்து பெற்ற அரிய வரத்தின் காரணமாக எய்தியது என்ன, உயிர் பெற்று வந்தன என்னும்படி தேசம் முற்றவும் செறிந்தன. எல்லா இடங்களிலும் இந்த படைகள் வந்து நிறைந்து சேர்ந்த. முன்பு போர்க்களத்தில் இறந்து போன அவுணர்கள் அனைவரும் ராவணன் சிவனை நோக்கி தவம் செய்து பெற்ற வரத்தினால் இறந்தவர்கள் அனைவருக்கும் உயிர் கொடுத்தால் எத்துணை கோடி பேர்கள் உயிர் தெழுந்து அந்த போர்க்களத்தில் நிற்பார்களோ அதனை போன்று எல்லா திக்குகளிலும் ராவணனது படை நிறைந்து நின்றது. மாயாத்திரத்தினர் ஒரு பெரிய இல்யூஷனை உருவாக்கிடும். மிக பெரியதாகிய படை இருக்கிறது. அதை பார்த்து அஞ்சியே ஓடி விடுவார்கள். அதனால் அவ்வளவு பெரிய படையை உருவாக்கி, இது ஒரு மாய தோற்றம். அந்த மாய தோற்றத்தெல்லாம் நீங்க ஆரம்ப காலத்துல அறிவியல்ல படிச்சிருக்கணும். நேர் எதிரில் நிறுத்தப்பட்ட
2 ஆடிகளுக்கு நடுவுல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த தீபத்தோட இமேஜ் இன்ஃபினிட்டா போகும். வளர்ந்து கொண்டே போகும். அது ஒரு இல்யூஷன், அது ஒரு போலி தோற்றம். அது மாதிரி இந்த மாயா அஸ்திரத்தை அவன் எய்த உடனே பல இடங்களில் இருந்து கோடிக்கணக்கான வீரர்கள், யானை, தேர், குதிரைப்படை வீரர்கள் எல்லாம் அந்த இலங்கை மாநகர் முழுவதும் நிறைத்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டான். இந்த வானரர்களுக்கு ஏற்கனவே பல பேரை கொன்று இருக்கிறோம். அதனையும் மீறி இவ்வளவு பெரும் படை நம் முன்னே வந்து நிற்கிறதே, இனி நாம் எவ்வாறு போர் செய்வதுன்னு தயங்கினா போதும். அதுக்குதான் இந்த மாயா அஸ்திரம். எதிரியை திகைக்க வைக்க வேண்டும், மருட்சி அடைய வைக்கணும், இந்த மாய திரைய விளக்கணும், அந்த இல்யூஷனை விட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி இல்யூஷனரி இமேஜஸ்ன்னு நிறைய நீங்க கொஞ்சம் யூடியூப்ல போய் பாருங்க, வேடிக்கை வேடிக்கையா இருக்கும். இந்த 3 டைமென்ஷன்னால ஏற்படுத்தக்கூடிய இல்யூஷன், அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்னாடி ஒரு பாழும் கிணறு இருப்பது போல பூமியில வரைய முடியும். பார்த்தவர்கள்லாம் அஞ்சுவார்கள். ஐயோ, நம் வீட்டின் முன்னே ஒரு கிணறு வெட்டப்பட்டு இருக்கிறது என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுவார்கள். அந்த அளவினுக்கு நீங்கள் மாய தோற்றத்தை உருவாக்க முடியும். அதனால 3 டைமென்ஷன், அதெல்லாம் தாண்டி 7 டைமென்ஷன் வரைக்கும் போனதாக சொல்லுகிறார்கள். அண்மையில் ஜப்பான்ல பார்த்தா சிலது இந்த 3 டைமென்ஷனல் 4th டைமென்ஷனல் எஃபெக்ட்ல விளம்பர பலகைகள் பார்த்தேன். அவைகள் எல்லாம் கண்ணு முன்னாடியே நிற்பது போல இருக்கிறது. இதில் அவர்கள் 7வது பரிணாமத்திற்கு சென்றதாக 7th டைமென்ஷன்ல அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு செய்திகள் நான் பார்க்கல, தேடி இருந்திருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கல. அதனால இந்த படையை அப்படி உருவாக்கி வச்சுட்டோம். இது ஒரு மாய தோற்றம், மாயாஸ்திரத்தின் பயன் அதுதான். அதனால எல்லா திசைகளும் திகைப்ப, எல்லா திக்குகளிலும் இந்த பெரும் படைகளானது வந்து அடைத்து கொண்டதுனால பார்த்தவர்கள்லாம் திகைத்து, இவ்வளவு நேரம் இந்த படைகள் எங்கு போயிற்று, எங்கிருந்து இந்த பெரும் படைகள் வந்தன, இது ஒன்றே போதும், பயந்துருவோம். உடனே சென்றன எங்கனும் தேவரும் முனிவரும் சிந்த வென்றது எங்களைப் போலும் யாம் விழிவதும் உளதே இன்று காட்டுதும் எய்துமின் எய்துமின் என்ன கொன்ற கொற்றவர் தம் பெயர் குறித்து அறை கூவி. வென்றது எங்களைப் போலும், எங்களைத்தானே வெற்றி கொண்டது, யாம் விழிவதும் உளதே, நாம் இறப்பதும் உண்டோ, இன்றும் காட்டுதும் எம் வலிமையை இன்று காட்டுவோம், எய்துமின் எய்துமின் வாருங்கள் வாருங்கள் என என்று கொன்ற கொற்றவர் தம் பெயர், தம்மை கொன்ற வீரர்களின் பெயரை குறித்து அறை கூவி, குறிப்பாக சொல்லி அறை கூவல் விட்டன. ராவணனை சார்ந்த வீரர்கள்ல இறந்து போனவெல்லாம் உயிரோட எழுந்துட்டோம் இந்த மாயாஸ்திரத்தினால். எழுந்தவன் வானரப்படைகளை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து, நீங்க தானே என்ன கொன்னீங்க, இப்ப உயிரோட வந்திருக்கேன் வா, திருப்பி இன்னொரு முறை போர் செஞ்சிருவோம் வா. அது உயிரோட வந்தாலேயே ஆபத்து. இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்த்து எழுந்தார்கள்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஆபத்து இருக்கும். நான் வேடிக்கையாக ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் என்னுடைய நண்பரினுடைய தந்தையார் வயதானவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். சடங்குகள்லாம் முடிந்து மாலை நேரமாயிற்று. இடுகாட்டினுக்கு எடுத்து செல்ல அவர்கள் மரபு புதைக்கும் மரபு. நாங்கள்லாம் முன்னாடி சென்று எங்களால் இயன்ற உதவிகளை செய்து அமர்ந்திருந்தோம். அந்த மயான பூமியில நிறைய கல்லறைகள் இருந்தன. அதில் எல்லாரும் அமர்ந்து கொண்டார். நான் சும்மா ஒருவரிடம் சென்று இந்த கல்லறையின் கால் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். உட்கார்றது தான் உட்கார்றது, தலை பக்கத்துல உட்காரு. ஏன்னா உள்ள இருந்து படுத்திருக்கிறது எழுந்திருக்க முடிஞ்சா கூட எழுந்திருக்க முடியாது பார். கால் பக்கம் உட்காந்து என்ன எழுந்து வந்த தழுவிக்கலாம் பாரு. அவன் அலறி அடித்து கொண்டு எழுந்த, என்ன இப்படி பயமுறுத்துற அப்படின்னு ஒரு வேடிக்கை. அது போல இறந்தவர்களெல்லாம் மீண்டும் உயிர்த்து வந்து
போன போர்க்களத்தில் நீதானே என்ன கொன்ன, இப்ப நான் உயிரோட வந்திருக்கேன், வா திருப்பி சண்டை போடலாம் என்று அழைத்தால் என்ன நிலன்னு யோசிச்சுப்பார். ஐயோ, இவர்களை நாம் தானே கொன்றோம், இவை அனைத்தும் மீண்டும் உயிரோடு வந்து நம்மை மீண்டும் அறைகூவல் விட்டு அழைக்கின்றனவே, இனி என்னாகுமோ, உயிர்த்து வந்து நின்றதை பார்த்த உடனே பயம் வந்துடும், அது பேசவும் ஆரம்பிச்சதுன்னு. ஆகவே கொற்றவர் தம் பெயர், தன்னை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்களை எல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்டு குறித்து அறை கூவி தேவரும் முனிவரும் சிந்த, தேவர்களும் முனிவர்களும் கூட சிதறி ஓடினார்கள். வானரர்கள் எந்த மூலை? இந்த வானர படைகள்ல இருந்த வீரர்கள் தான் இந்த அரக்கர்களை கொன்று இருக்கிறார்கள். இறந்த வீரர்கள் எல்லாம் உயிர் தெழுந்து வந்து, என்ன நீங்க தானே முன்னாடி கொன்றீங்க, வாருங்க இப்ப திருப்பி இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோன்னு கேட்ட உடனே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் துறந்த முனிவர்களும் அஞ்சி ஓடினார்கள், எல்லாம் தெரிந்த தேவர்களும் பயந்து ஓடினார்கள். எப்படி ஓட எங்கனும் சென்ற அப்படைகள் எங்கும் செல்லல் ஆயின. இந்த செத்து போன படையெல்லாம் உயிர் தெழுந்து உலவ ஆரம்பிச்சுட்டது. என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வாறு அவற்றை ராமன் அடக்கினான் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். கொஞ்சம் உலவி கொண்டு இருக்கட்டும் அதெல்லாம்.